இவர்களது வாத்திய இசையும் இவர்களது நடனத்தை பார்த்து ரசித்த வெளிநாட்டவர்கள் பிரமித்து போய் அவர்களும் இவர்களுடன் ஆடினர். ரத யாத்திரையின் போது வழியில் உள்ள இடையூறுகளாக இருந்த மூங்கில்களை இந்த குழுவினர்கள் அகற்றிக் கொண்டிருப்பதை பார்த்த காசி மக்கள் தானாகவே முன் வந்து பிறகிருந்த அத்தனை மூங்கில்களையும் அவர்களே அகற்றி இவர்களுக்கு உதவி செய்தனர். அது மட்டுமல்லாமல் காசியில் இந்த ஊர்வலத்தை பார்த்த ஒவ்வொருவரும் அவர்கள் செல்போன் கேமராக்கள் மூலம் படம் பிடித்தார்கள். இந்த ஊர்வலமானது அன்னதானம் நடைபெற்ற இடத்தில் இருந்து ஆரம்பித்து 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து ராஜேந்திர பிரசாத் காட் அமைந்துள்ள கங்கை கரையை அடைந்தனர். கங்கை கரையில் யாத்திரிகள் அனைவரும் கம்பி மத்தாப்பு கொளுத்தி மகிழ்ச்சியை கொண்டாடினர். அதே சமயம் சிலர் கற்பூரங்களை வைத்து கணபதியின் உருவம் மற்றும் ஸ்வஸ்திக் வகையான உருவங்களை அமைத்து பற்ற வைத்தனர். அங்கே ஒரு மேடை அமைத்து யாத்ரீகள் சிலர் மற்றவர்கள் முன் நடனமாடி மகிழ்ச்சியை கொண்டாடினர். பிறகு போட்டில் 5000 ஓம் நம சிவாய புத்தகங்களையும் மற்றும் வான வேடிக்கைகளையும் ஏற்றிக்கொண்டு அக்கரைக்கு சென்றனர். கங்கையின் அக்கரையில் சுமார் 1 மணி நேரம் வான வேடிக்கைகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை யாத்ரீகள் அனைவரும் கண்டுகளித்தனர். போட்டில் அக்கரைக்கு செல்லும் வழியில் நடு கங்கை ஆற்றில் அந்த 5000 புத்தகங்களையும் கரைத்தனர். இதன் மூலம் 3 கோடி தடவை எழுதிய ஓம் நம சிவாய நாமாவளியை கங்கையில் கரைத்ததன் புண்ணியம் இந்த யாத்திரிகளுக்கு சேர்ந்தது. மறுநாள் காலையில் காசியில் உள்ள அனைத்து பத்திரிகைகளிலும் இந்த ரத யாத்திரை பற்றி மிக பிரம்மாண்டமாக விமர்சித்திருந்தனர். பிப்ரவரி 21ஆம் தேதி காலையில் பேருந்துகள் மூலம் அனைவரும் காசியில் இருக்கும் முக்கிய கோவில்களை சுற்றி பார்த்துவிட்டு வாரணாசி ஸ்டேஷனுக்கு விரைந்தனர். ரயில் பயணத்தில் பலர்
அவரவர் யாத்திரை அனுபவத்தை மைக்கின் மூலம் ரயிலில் இருக்கும் அனைவரிடமும் பகிர்ந்து கொண்டனர். 2 நாள் ரயில் பயணம் முடிந்து பிப்ரவரி 24ஆம் தேதி காலை சேலம் வந்தடைந்தனர். சேலம் செவ்வாய்ப்பேட்டை ஐயப்பா ஹாஸ்பிட்டல் நண்பர்கள் இந்த யாத்திரிகளை பிளக்ஸ் வைத்து வரவேற்றனர். இந்த குழுவினர்கள் முன்னிலையில் பஞ்சலோகத்தால் ஒரு புதிய அன்னபூர்ணி சிலையை வார்ப்பு செய்து தங்களுடன் காசிக்கு எடுத்துச் சென்று கங்கையில் நீராட்டி அலங்கரித்து ரத யாத்திரையில் ஊர்வலமாக எடுத்துச் சென்று பிறகு செவ்வாய்ப்பேட்டையில் ஹரிஹர தேவாலயத்திற்கு சமர்ப்பித்தனர். காஷி யாத்திரை குழுவினர்கள் இரவும் பகலும் ஒன்றாக சேர்ந்து உழைத்து எல்லோர்க்கும் புண்ணியம் அமைத்து கொடுத்தார்கள். காஷி யாத்திரை குழுவினர்கள் இரவும் பகலும் ஒன்றாக சேர்ந்து உழைத்து எல்லோர்க்கும் புண்ணியம் அமைத்து கொடுத்தார்கள். இதற்காக நாங்கள் எல்லோரும் நன்றி கடன் பட்டிருக்கோம். 100 ஆண்டுகள் இவர் எல்லோரும் சுகமாக வாழணும் என்று கடவுளை வேண்டுவோம், மனதார வாழ்த்துவோம். வாழ்நாள் முழுதும் இந்த அனுபவத்தை மறக்க மாட்டோம். ஒவ்வொரு உள்ளமுமே சொல்கிறதே இந்த காஷி யாத்திரை வெற்றியாக அமைந்ததென்று. இந்த காஷி யாத்திரை வெற்றியாக அமைந்ததென்று.